ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு பொடி மாசுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக அடியில் தண்ணி வச்சு மேலே இந்த மாதிரி பீசஸ் வச்சு வேக வைங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வெந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கிழங்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறமா கடுகு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.